ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கிரிக்கெட் இன்சைட் எஸ்கே. ரீசெண்டாக வந்து ஏஷியா கப் ஸ்குவாட் ரிலீஸ் ஆச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அதில் கேப்டன்சியில் ஒரு சின்னதாக ஒரு இன்கன்வீனியன்ஸ் இருக்குது. பிகாஸ் கேப்டன்சி வந்து சுப்மன் கில்க்கு கொடுத்துருக்காங்க பிசிசிஐ. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கே நல்லா தெரியும், சீனியர் பிளேயர்ஸ் லைக் பும்ரா அண்ட் ஹார்திக் பாண்டியா இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கே அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணாமல் ஒரு சீனியர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். மேபி ஒரு பும்ரா வைஸ் கேப்டன் அண்ட் ஹார்திக் பாண்டியா கேப்டனாக போட்டிருக்கலாம், அதில் சூரியகுமார் யாதவ் கூட போட்டிருக்கலாம். பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுப்மன் கில்லுக்கு கேப்டன்சி கொடுத்து அண்ட் அக்ஷர் பட்டேலுக்கு வைஸ் கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. பட் இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, பிசிசிஐ வந்து ஃப்யூச்சருக்கு சுப்மன் கில்லை ஒரு கேப்டனாக பார்க்குறாங்களா, ஆல் ஃபார்மேட் கேப்டனாகவே பார்க்குறாங்களா அப்படின்ட்டு ஒரு டவுட் வருது. அண்ட் ஹார்திக் பாண்டியாவை நல்லாவே கேப்டன்சி பண்ணுவார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். மும்பை இந்தியன்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸுக்கு சூப்பராகவே பண்ணியிருக்காரு ஓவர் த இயர்ஸ், ஐபிஎல்லையும் சரி. அண்ட் பும்ராவும் நல்லா தான் கேப்டன்சி பண்ணியிருக்காரு இது வரைக்கும், அவருக்கு சான்ஸ் கொடுத்தப்பலாம். அண்ட் ரெண்டு பேர்கிட்டையுமே நல்ல கேப்டன்சி ஸ்கில்ஸ் இருக்கும்போது ஏன் சுப்மன் கில், எதுக்காக சுப்மன் கில்லை வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஹார்திக் பாண்டியா ஒரு சூப்பரான கேப்டன். அண்ட் அவர் டீமில் இருக்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவேன் இந்தியாவுக்கு. பிகாஸ் அவரால் பவுலிங்கும் பண்ண முடியும், பேட்டிங்கும் பண்ண முடியும், ஃபீல்டிங் பயங்கரமாக பண்ணுவார், உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். பட் ஹார்திக் பாண்டியாவுக்கு கேப்டன்சி கொடுக்காம சுப்மன் கில்லுக்கு கொடுத்தது என்ன மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியல் மூவ்னு தெரியல. அண்ட் ஹார்திக் பாண்டியாவால் கண்டிப்பாக சூப்பராகவே கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் டீமுக்கு. அண்ட் பும்ராவோட ப்ரெசன்ஸும் இன்னும் ஆடட் அட்வான்டேஜ் தான் இந்த ஏஷியா கப்பில். அண்ட் பார்ப்போம் சுப்மன் கில்லோட கேப்டன்சி எப்படி இருக்குன்னு. ஸோ ஃப்யூச்சரில் கேப்டன்சி வந்து சுப்மன் கில்லுக்கு போகணுமா இல்லைனா ஹார்திக் பாண்டியா எடுக்கணுமா திரும்ப, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். அண்ட் ஹார்திக் பாண்டியா கேப்டன்சி கொடுத்துருந்தா என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணியிருப்பாருன்னா, கண்டிப்பாக டீமோட என்த்துவை மாற்றிருப்பார். அண்ட் ஒரு டீம் காம்பினேஷன்ஸும் மாறி இருக்கும். பட் என்ன இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, பும்ரான்னு. ஸோ இந்த இதில் க்ரைட்டீரியா பற்றி பார்த்தா கண்டிப்பாக இன்புட்ஸ் வந்து ஹார்திக் பாண்டியா கிட்டேருந்து எடுத்துப்பார் சுப்மன் கில். அண்ட் என்ன தான் கேப்டன்சி இருந்தாலும் சுப்மன் கில்லாக இருந்தாலுமே பின்னாடி இந்த இன்புட்ஸ் கொடுக்க போகிறது பும்ரா, ஹார்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் தான் கண்டிப்பாக. பட் அவங்க ஃப்யூச்சர் மூவ்க்காண்டி சுப்மன் கில்லை கொடுத்து இப்போவே அவங்க வந்து ஃப்யூச்சருக்கு வேறு வந்து செட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. அண்ட் இந்த ஏஷியா கப்பில் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி மூவ் வந்து எந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு சைடு டீம் இந்தியாவுக்கு கொடுக்க போகுது, வின்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி இருக்க போகுது, கேம் பிளான்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது, நம்ம அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள் காய்ஸ். அன்டில் தென், பை காய்ஸ்.